Hello students, in this video I am going to explain the life cycle of JSP page. JSP page oda life cycle. Already நம்ம JSP architectureலயே அதோட life cycling கூட தான் நான் உங்களுக்கு explain பண்ணிருந்தேன். But again I am repeating the same life cycle of JSP page அப்படிங்கற டாபிக்ல நான் repeat பண்றேன். So the life cycle என்ன அப்படினு எடுத்துட்டோம்னா how it is working internally. இன்டர்னலா எப்படி ஒரு JSP ஃபைல் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, எப்படி ஒரு JSP பேஜ் வந்து இன்டர்னலா எக்ஸிக்யூட் ஆகுது, இதுதான் நம்ம லைஃப் சைக்கிள்ல பார்க்க போறோம். ஸோ ஒரு JSP ஃபைல் நீ கிரியேட் பண்ணிட்டு அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, ஒரு கிளையண்ட் தான் ஒரு JSP ஃபைலை வச்சிருப்பேன் உன்னோட கிளையண்ட் சைடு. ஸோ இந்த கிளையண்ட் என்ன பண்ணுவீங்க, யூஆர் ஏ கிளையண்ட். ஸோ the client is giving request to JSP engine. ஓகே, ஸோ JSP என்ஜினுக்கு கிளைண்ட் என்ன பண்ணுறீங்க, ரெக்வெஸ்ட் கொடுக்குறீங்க. ஸோ இந்த என்ஜின் எது உள்ளே இருக்கும், வெப் சர்வர் உள்ளே இருக்கும். இந்த கிளையண்ட் அப்படிங்கிறது என்ன, உனக்கு உன்னோட லோக்கல் மெஷின். ஸோ இந்த லோக்கல் மெஷினில் இருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ இது ஃபுல்லாகவே இந்த பாக்ஸ் இப்போ நான் ட்ரா பண்ணுறேன் இல்லையா, இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், WSன்னு இங்கே நான் மார்க் பண்ணுறேன், இதுதான் வெப் சர்வர். ஸோ இந்த கிளையண்ட்டு வெப் சர்வருக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்குறீங்க. ஸோ ரெக்வெஸ்ட் கொடுக்கும் பொழுது என்னென்ன டைப் ஆஃப் ரெக்வெஸ்ட் நீ கொடுக்கலாம் அப்படின்னா, JSPயாக இருக்கலாம், இல்லை ASPயாக இருக்கலாம், தட் இஸ் ஜாவா சர்வர் பேஜாக இருக்கலாம், இல்லைன்னா ஆக்டிவ் சர்வர் பேஜாக இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த சர்வர் என்ன பண்ணும், எந்த கிளைண்ட் கிட்டேருந்து ரெக்வெஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும். ஸோ வெப் சர்வர் ரெக்கக்னைஸ் த ரெக்வெஸ்ட். ஃபர்ஸ்ட் இஃப் த ரெக்வெஸ்ட் இஸ் JSP பேஜ், அது JSP பேஜாக இருந்தது அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக எங்கே போய்டும்னா சர்வ்லெட் என்ஜினுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ டைரெக்டாக சர்வ்லெட் என்ஜின், அந்த சர்வ்லெட் என்ஜின் உள்ள தான் உனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு JSP என்ஜின் இருக்கும். இந்த சர்வ்லெட் என்ஜின் எது கூட கனெக்ட் ஆகிருக்கும், JSP என்ஜினோட. நான் ப்ரீவியஸ் இந்த ஆர்கிடெக்சரில் காட்டுறேன் உங்களுக்கு திரும்ப. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வெப் சர்வர் உடனே என்ன பண்ணுது, கிளைண்ட்லேருந்து வர ரெக்வெஸ்ட்டை சர்வ்லெட் என்ஜினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இந்த சர்வ்லெட் என்ஜின் என்ன பண்ணுது, JSP என்ஜினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இந்த பாயிண்ட்டை தான் நம்ம இங்கே இன்சிஸ்ட் பண்ணுறோம் லைஃப் சைக்கிள். அண்ட் தென் ஒன்ஸ் JSP என்ஜினுக்கு உனக்கு வந்து ரெக்வெஸ்ட் போயிடுச்சு அப்படின்னா இந்த JSP என்ஜின் என்ன பண்ணும், அந்த பேஜ் வந்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ ப்ராசஸ் பண்ணும் பொழுது இப்போ இந்த ஃபைல் இருக்கு இல்லையா, இந்த ஃபைல் உள்ள என்னென்ன காம்பனண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குரிய கிளாஸு, பேக்கேஜ் அண்ட் தென் இமேஜ் ஃபைல்ஸ் இது எல்லாத்தையும் இந்த காம்பனண்ட் பாக்ஸ்க்கு ரெக்வெஸ்ட் பண்ணி இந்த ஃபைல் எல்லாத்துக்கும் அதுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாத்தையும் இங்கேருந்து கெட் பண்ணிக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்கே என்னென்னு சொல்லுவோம், ரெக்வெஸ்ட்டு. அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் வருது உனக்கு, எங்கே காம்பனண்ட்ஸ்லேருந்து JSP ஃபைலுக்கு ரெஸ்பான்ஸ் வருது. அண்ட் தென் இந்த JSP ஃபைல் எக்ஸிக்யூட் ஆகி இதோட அவுட்புட்டை என்ஜினுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. தென் என்ஜின்லேருந்து அகெயின் இட் வில் ரிட்டர்ன் பேக் டு தி கிளையண்ட், திரும்ப கிளையண்ட்டுக்கு வந்து சேருது. இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், லைஃப் சைக்கிள் ஆஃப் JSP. திஸ் இஸ் கால்ட் லைஃப் சைக்கிள் ஆஃப் JSP பேஜ்.